ஹாப்பி அறிவு பாட்காஸ்ட் தமிழ் சக்கல்ஸ். இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் நம்மளுடைய மனசுல நாம விதைக்கிற விதைதான். நம்மளோட மனசுக்கு இருக்கிற சக்தியை பத்தி சிந்திக்க சொல்லும் ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ்மெண்ட். இதோட ஆத்தர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி பொதுவா நம்மளோட மைண்டை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று கான்சியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட். ஒரு செயலை தீர்மானித்து அதன்படி நடக்கிறது கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 90% நீண்ட நெடிய மெமரி பவர் கொண்டது. எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஹேபிட் பேட்டர்ன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன், அடிக்ஷன், இன்வால்வ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் நம் ஆழ் மனதில் உள்ள சக்தியை எழுப்பும் போது அது வெற்றி அடைகிறது. தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற புத்தகத்தில் டாக்டர் ஜோசப் மார்ஃபி விரிவாக விளக்கியுள்ளார். அவர் எழுதிய அனைத்து புத்தகங்களிலும் சைக்காலஜியை மையமாக கொண்டு எழுதியதாகும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் புத்தகத்தை படித்து முடித்து கடைசியில் உங்கள் ஆழ்மனதை கட்டுப்படுத்தவும், அதை விரிவாக தெரிந்து கொள்ளவும், உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்தவும் உதவும் என்பதில் ஐயமில்லை. இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் விதம். உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதங்கள் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தியை பயன்படுத்த தொடங்கும் போது உங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் பழக்க வழக்க சிந்தனையும் கற்பனையும் உங்கள் விதியை வடிவமைக்கின்றன, உருவாக்குகின்றன என்பதை உங்களுக்கு கற்பிக்க இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு மனிதன் தனது ஆழ் மனதில் நினைப்பது போல அவனும் அப்படித்தான். பதில்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் ஏன் சோகமாகவும் மற்றொரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான்? ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மற்றொரு மனிதன் ஏழையாகவும் துயரமாகவும் இருக்கிறான். ஒரு மனிதன் ஏன் பயமாகவும் கவலையாகவும் மற்றொருவன் நம்பிக்கையுடனும் இருக்கிறான்? ஒரு மனிதன் ஒரு அழகான ஆடம்பரமான வீட்டை கொண்டிருக்கையில் மற்றொரு மனிதன் ஒரு சேரியில் ஒரு அற்ப வாழ்க்கையை வாழ்வது ஏன்? ஒரு மனிதன் ஏன் ஒரு பெரிய வெற்றியாகவும் மற்றொருவன் மோசமான தோல்வியாகவும் இருக்கிறான்? ஒரு பேச்சாளர் ஏன் சிறந்தவராகவும் மிகவும் பிரபலமாகவும் மற்றொருவன் சாதாரணமாகவும் பிரபலமற்றவராகவும் இருக்கிறான்? ஒரு மனிதன் ஏன் தனது வேலையிலோ அல்லது தொழிலிலோ ஒரு மேதையாக இருக்கிறான், மற்றொருவன் தன் வாழ்நாள் முழுவதும் மதிப்புள்ள எதையும் செய்யாமலோ அல்லது சாதிக்காமலோ